முதலமைச்சராக பதவியேற்றிருக்கும் விஜய் தொடர்ந்து பணியாற்றி வருகிறார். அவரது ஆட்சியில் வரும் அறிவிப்புகள் எல்லாம் ஏற்கனவே நடைமுறையில் உள்ளதுதான் என்று எதிர்க்கட்சியினர் கடுமையான விமர்சனத்தை முன்வைத்தாலும் தொடர்ந்து செயல்படுகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் நார்வே செஸ் தொடரில் வென்ற இந்தியாவின் கிராண்ட் மாஸ்டர் பிரக்ஞானந்தாவுடன் இன்று செஸ் விளையாடினார் விஜய். தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தேர்தலில் வெற்றி பெற்று முதலமைச்சராக பதவியேற்றிருக்கிறார் விஜய். கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடு தனது பெரும்பான்மையை அவர் நிரூபித்தாலும் மொத்தம் 108 தொகுதிகளில் வென்று தனிப்பெரும் கட்சியாக மிளிர்ந்தது குறிப்பிடத்தக்கது. மேலும் கூட்டணி கட்சியினருக்கு அமைச்சரவையில் இடம் கொடுத்தும் முத்திரை பதித்திருக்கிறார் முதலமைச்சர் ஜோசப் விஜய். ஆட்சிக்கு வந்து ஒரு மாதம் ஆகிறது. ஏகப்பட்ட அறிவிப்புகள் வந்தாலும் ஏற்கனவே இருக்கும் திட்டங்களில் தவேகவின் ஸ்டிக்கர் ஒட்டப்படுகிறது என கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன. அதேபோல் சோஷியல் மீடியா பலத்தோடு ஆட்சிக்கு வந்த விஜய் அதே பலத்தால் தான் ஆட்சிக்கு வந்த பிறகும் திமுக மீது அவதூறு பரப்புகிறார் எனவும் குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கின்றன. அதே சமயம் குரங்கணி பகுதிக்கு பேருந்து விட்டது உள்ளிட்ட விஷயங்களில் ஸ்கோரும் செய்திருக்கிறார். இந்நிலையில் இந்தியாவின் கிராண்ட் மாஸ்டர் பிரக்ஞானந்தா நார்வேயில் நடந்த செஸ் தொடரை வென்று அசத்தியிருக்கிறார். அதனையொட்டி பலரும் அவருக்கு தங்களது வாழ்த்தினை தெரிவித்து வருகிறார்கள். மேலும் நார்வே செஸ் தொடரை வென்ற முதல் இந்தியர் என வரலாற்று சிறப்பையும் அவர் பெற்றிருக்கிறார். அவர் இன்று முதலமைச்சர் விஜயை நேரில் சந்தித்தார். அப்போது விஜயும் பிரக்ஞானந்தாவும் செஸ் விளையாடினார்கள். அப்போது விஜய் தன்னால் முடிந்த அளவுக்கு மூவ்களை வைத்து கிராண்ட் மாஸ்டருக்கு டஃப் கொடுக்க முயற்சி செய்தார். ஆனால் பிரக்ஞானந்தாவோ சில மூவ்களிலேயே விஜய்க்கு செக்மேட் வைத்துவிட்டார். பிறகு கைதட்டி சிரித்து மகிழ்ந்தார் விஜய். இதன்போது அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பிரக்ஞானந்தாவின் தாய் தந்தையும் உடனிருந்தார்கள். அவருக்கு 50 லட்சம் ரூபாய்க்கான காசோலையும் வழங்கப்பட்டது. இந்த வீடியோவையும் தவேகவின் விர்ச்சுவல் வாரியர்ஸ் ட்ரெண்டாக்கி வருகிறார்கள். இத்தனை கால வரலாற்றில் எந்த முதலமைச்சரும் வெற்றி பெற்றவர்களுடன் இவ்வளவு கியூட்டாக விளையாண்டதில்லை. விஜய் ஒவ்வொரு கட்டத்திலும் தனது முத்திரையை பதிக்கிறார் என்றும் புகழாரம் சூட்டி வருகிறார்கள். நடிப்பை தாண்டி அஜித்குமார் இப்போது ரெசில்தான் முழு கவனத்தையும் செலுத்தி வருகிறார். அடுத்ததாக அவர் என்ன படத்தில் நடிப்பார் என்று கேள்வி கேட்ட ஏகே ரசிகர்கள் எல்லாம் இப்போதோ அவர் எந்த நாட்டில் இருக்கிறார் என்று கேட்கும் நிலைமைக்கு சென்றிருக்கிறார்கள். இந்நிலையில் அஜித் சமீபத்தில் கொடுத்த பேட்டியில் தன்னுடைய அடுத்தடுத்த பிளானை தெரிவித்திருக்கிறார். நடிப்பில் செம பிஸியாக இருந்து தனக்கென தனி மார்க்கெட்டை உருவாக்கியவர் அஜித். அவருக்கு கரியர் ஆரம்பத்திலிருந்தே கார் ரேஸ் மீதும் ஆர்வம் இருந்தது. இப்போது அதில் முழு மூச்சாக ஈடுபட்டிருக்கிறார். ஏகே ரெசிங் டீம் என்ற ஒன்றை உருவாக்கி தனது அணியினரோடு உலகம் முழுவதும் பல நாடுகளுக்கு சென்று பரிசுகளை வென்று வருகிறார். சமீபத்தில் பிரான்சில் நடந்த கார் ரெஸில் கூட அவரது அணி டாப் 3 இடங்களுக்குள் வருவதற்கு நூலிழையில் மிஸ் ஆனது குறிப்பிடத்தக்கது. ஏகேவின் சினிமா கரியரை பொறுத்தவரை கடந்த வருடத்தில் 2 படங்களில் நடித்தார். அது ஏதோ நடிக்க வேண்டுமே என்று நடித்த மாதிரிதான் இருந்தது. அவரது பெர்ஃபார்மன்ஸில் எந்த குறையும் இல்லை. ஆனால் படத்தின் மற்ற விஷயங்களை எல்லாம் அவர் கவனித்தாரா? எப்படி அந்த கதைகள் மீது நம்பிக்கை வைத்தார் என்றெல்லாம் அவரது ரசிகர்கள் புலம்பி தள்ளினார்கள். அடுத்ததாக ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் அவர் நடிக்கிறார் என சொல்லப்பட்டாலும் அந்த பேச்சுக்கள் எல்லாம் கடலுக்கடியில் கிடக்கும் கல் போல் அடுத்த கட்டத்துக்கு நகராமல் இருக்கிறது. இதையெல்லாம் கவனித்து வரும் ரசிகர்கள் ஒருவேளை ஏகேவுக்கு சினிமாவில் நடிக்கும் ஆர்வமே இல்லையோ எனவும் புலம்புகிறார்கள். இந்நிலையில் அஜித் சமீபத்தில் அளித்த பேட்டியில் தனது அடுத்த கட்ட பிளான்கள் குறித்து பேசியிருக்கிறார். அவர் அந்த பேட்டியில் எனது ரெடாண்ட் அணியின் மெக்கானிக்குகள், பொறியாளர்கள் மற்றும் உடன் பயணிக்கும் வீரர்கள் என அனைவரும் ஒரு மிகச்சிறந்த குழுவாக செயல்பட்டு வருகிறோம். இவர்களோடு இருப்பது எனது 2வது குடும்பத்துடன் இருக்கும் நினைப்பை தருகிறது. நான் கடந்த 3 வருடங்களாக துபாயில்தான் இருக்கிறேன். என்னுடைய குடும்பத்தினர்தான் இந்தியாவில் இருக்கிறார்கள். கார் ரெஸில் தொடர்ந்து பங்கேற்க வேண்டியது இருப்பதால் இப்போதைய பந்தய காலங்களில் ஐரோப்பில் அதிக நேரம் செலவிட்டு வருகிறேன். அடுத்த ஆண்டுக்கான பந்தய திட்டங்களை இப்போதே தயார் செய்து வருகிறோம். ஏசியன் லே மான்ஸ், ELMS ஆகிய தொடர்களிலும் பங்கேற்க நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம். என்னால் எவ்வளவு காலம் கார் பந்தயங்களில் ஈடுபட முடியுமோ அவ்வளவு காலம் ஒவ்வொரு வருடமும் இந்த கிரெவெண்டி தொடரில் தொடர்ந்து பங்கேற்க விரும்புகிறேன் என்றிருக்கிறார். இதை பார்த்து அவரது ரசிகர்களோ ஏகே இந்த பேட்டியில் சொல்லியிருக்கும் பிளானை பார்த்தால் அவர் தொடர்ச்சியாக இனி திரைப்படங்களில் நடிக்க வாய்ப்பே இல்லையோ என்று தோன்றுகிறது. அப்படி செய்தால் ரொம்ப கஷ்டம். ஒருவேளை ஆதிக் ரவிச்சந்திரன் படம்தான் கடைசி படமோ என சோஷியல் மீடியாவில் புலம்புகிறார்கள்.